அதாவது இந்த அதிமுக கூட்டணியை பத்தி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் பேசி இந்த கூட்டணியை உறுதி பண்றோம். இன்னைக்கு மாலைக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு கூட்டணி உறுதி பண்றோம் அப்படின்னு சொல்றப்ப திரு குருமூர்த்தி அவர்கள் அண்ணாமலையே தொடரட்டுமே அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னப்ப இல்ல, அண்ணாமலை தொடர்ந்தா இந்த கூட்டணி ஜெல் ஆகாது. அண்ணாமலை ஒரு திறமைசாலி. நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் சொல்றேன். அண்ணாமலை ஸ்டெப் டவுன் பண்ண மாதிரி நான் நினைக்கல. ஆனால் அவர் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக நம்ம தனித்து நிற்பதே நல்லது. அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல உள்ள ஒருத்தரை நீங்க தலைவராக வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி தொடர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜெல் உங்க இந்த யூடியூப் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து இந்த ஜெல்லு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜின்னு ஏதோ வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில அதை திரு உள்துறை அமைச்சர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை வந்து தலைவரா இருந்தாருன்னா 2 கட்சியிலயும் ஒரு கசப்புணர்வு இருக்குது. அதெல்லாம் ஒரு நம்ம சரி பண்ணணும் இந்த 1 வருஷத்துக்குள்ள அப்படின்னா வேற ஒரு தலைவர் இருக்கணும். நிச்சயமா அண்ணாமலை அவர்களுக்கு நாங்க தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு பொலிட்டிக்கல் கிரவுண்ட் ரியாலிட்டியை சொன்ன உடனே அதை குருமூர்த்தி அவர்கள் ஏத்துக்கிட்டார். நான் திரும்ப சொல்றேன், ஆடிட்டர் குருமூர்த்தி அதாவது அவங்க கேட்டா மட்டும்தான் கருத்து சொல்லுவார். தான் சொன்ன கருத்தை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னும் அவர் எதிர்பார்க்க மாட்டார். கேட்டாங்க, அதுக்கு நம்ம பதில் சொன்னோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு உள்ளவர் அவரு. இந்த மீடியாவிலதான் அவரை பத்தி கச்சா மச்சான்னு ஏதோ பேசுறாங்க. என்னை பொறுத்த மட்டும் அவர் ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர் காஞ்சிபுரம் பக்தர். அவருடைய எல்லை அவருக்கு தெரியும். அவருடைய உயரம் அவர் புரிந்தவர்.